ஒருத்தன் 50 பேர் மேல லாரி ஏத்தி கொன்னுட்டான். அதுக்காக அவனை பிடிச்சு நீதிபதி முன்னாடி நிறுத்துனாங்க. நீதிபதி கேக்குறாரு, எப்படிப்பா ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னு. அதுக்கு அவன் சொல்றான், ஒரே இருட்டு ஐயா, நான் 100 கிலோமீட்டர் வேகத்துல வந்துட்டு இருந்தேன். அப்பதான் எனக்கு தெரிஞ்சது என் லாரியில பிரேக் பிடிக்கலன்னு. நான் எவ்வளவோ முயற்சி செஞ்சும் வண்டியை என்னால நிறுத்த முடியல அப்படின்னு சொன்னானாம். அதுக்கு நீதிபதி கேக்குறாரு, அப்புறம் என்னப்பா ஆச்சு? அவன் சொல்றான், எனக்கு எதிர்ல வீதியில ஒரு பக்கம் 2 பேர் நடந்து போனாங்க. மற்றொரு பக்கம் ஒரு கல்யாண ஊர்வலத்தை பார்த்தேன். நீங்களே சொல்லுங்க நீதிபதி ஐயா, நான் என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னு சொன்னான். இத கேட்டதும் நீதிபதி சொல்றாரு, கண்டிப்பா குறைந்த உயிர் சேதத்துக்காக நீ 2 பேர் மேலதான் மோதி இருக்கணும் அப்படின்னு. அவன் சொல்றான், அப்படித்தான் ஐயா நானும் நினைச்சேன். அதே மாதிரிதான் செஞ்சேன் அப்படின்னு. நீதிபதி சொல்றாரு, அப்படின்னா 2 பேர் மட்டும் தானப்பா செத்து இருக்கணும். எப்படி 50 பேர் செத்தாங்க அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அவன் சொல்றான், அப்படி கேளுங்க ஐயா, நான் அந்த 2 பேர் மேல மோதினப்போ ஒருத்தன் மட்டும் தப்பிச்சு அந்த கல்யாண உருவத்துக்குள்ள ஓடிட்டான். விடுவேனா நானு, அதனாலதான் இப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னானா.